தமிழ்நாட்டோட 7 அதிசயங்கள் உங்களுக்கு தெரியுமா? இதுல நீங்க எந்த இடத்துக்கு போய்க்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. முதல்ல பாத்தீங்கன்னா மீனாட்சி அம்மன் கோவில். இந்த கோயில் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிற்பங்கள் இருக்கும். ரொம்ப பழைய கோயில். மீனாட்சி அம்மன் அப்புறம் சுந்தரேஸ்வரருக்காக கட்டப்பட்ட கோயில் அந்த மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கு. உலகிலேயே அதிக சிற்பங்கள் கொண்ட கோயில் இந்த கோவில். ரெண்டாவது பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயில். இது வந்து சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு கோவில். இந்த கோயிலோட பிரம்மாண்ட படைப்புக்கும் அதுக்கப்புறம் பிரம்மாண்ட அந்த ராஜகோபுரத்துக்காகவே இந்த கோயிலை வந்து தமிழ்நாட்டோட அதிசயத்துல சேர்த்திருக்காங்க. மூணாவதுல ராமநாத சுவாமி ஃப்ரம் ராமேஸ்வரம். இந்த கோயில் வந்து இந்துக்களின் புனித யாத்திரை தலமா இருக்கு. ராவணனை கொன்ற ராமர் வந்து தன்னோட பாவம் போகிறதுக்காக இந்த இடத்துல ஒரு சிவனை உருவாக்கி அந்த சிவலிங்கத்தை வழிபடுறாரு. அப்படி உருவாக்கப்பட்ட கோயில் தான் இந்த ராமேஸ்வரம் கோயில். நாலாவது பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோவில். இந்த கோவில் விஷ்ணுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோயிலா இருக்கு. தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு கோயில்னா இந்த கோயில் தான். உலகிலேயே மிகப்பெரிய ராஜகோபுரம் கொண்ட கோயில்னா அது இந்த ஸ்ரீரங்கம் கோயில் தான். அஞ்சாவது பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம். இந்தியாவிலேயே மிகப்பெரிய ஒரு மன்னனால் கட்டப்பட்ட கோயில் தான் இந்த கோயில். இந்த கோயிலோட மூல ஒரு லிங்கம் வந்து ரொம்பவே சிறப்பப்பட்ட லிங்கமாகவும் அதை விட ரொம்ப நேர்த்தியாக அமைக்கப்பட்ட லிங்கமாகவும் இந்த கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கிற லிங்கம் இருக்கு. ஆறாவது பாத்தீங்கன்னா ஐராவதேஸ்வரர் கோவில். சோழரின் 3வது மிகப்பெரிய படைப்பை விளங்குறது தான் இந்த கோயில். கங்கை கொண்ட சோழபுரம் அதுக்கப்புறம் தஞ்சை பெரிய கோயில் மாதிரி இந்த வரிசையில் 3வது இருக்கிற மிகப்பெரிய சோழர் கோயில் இந்த கோயில். ஏழாவது பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் கோவில்கள். இந்த கோயில் வந்து பல்லவர்களோட சிறந்த சம்பவமா இருக்கு. அந்த பல்லவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய சம்பவம் செய்ய முடியுமோ அவ்வளவு சம்பவத்தை இந்த மகாபலிபுரம் கோயில்ல செஞ்சிருக்காங்க. ஏகப்பட்ட குடைவரை கோயில்கள், ஏகப்பட்ட குகை கோயில்னு சொல்லிட்டு சரியான சம்பவமா இந்த மகாபலிபுரத்துல ஏகப்பட்ட கோயில்கள் செஞ்சிருக்காங்க. அதுக்காக தான் தமிழ்நாட்டோட அதிசயத்துல ஒண்ணா இருக்கு.